This Bible study will give you an outline of the entire New Testament. புதிய ஏற்பாட்டை பற்றிய ஒரு கண்ணோட்டம். This is what we are going to do today. We are going to study on New Testament and also on the outline of the New Testament. We had this session on Old Testament last week where we went through the 39 books in the Old Testament. இன்னைக்கு வந்து we'll study about the 27 books in the New Testament. இதோட burden என்னன்னு சொல்லிடுறேன். The burden is basically for people who want to read the Bible. இதுக்கு ஒரு grip இல்லாம இருக்கலாம், இல்லைன்னா எப்படி இந்த பைபிளை வாசிக்கணும், நியூ டெஸ்டமெண்ட் எப்படி வாசிக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்றதுக்காக தான் this particular study is all about. So probably it will go for an hour. ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு, so that when you have the Bible with you daily வந்து பைபிளை நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், we have to read the Bible இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்றதுக்காக this study is done. So 27 books in the New Testament, and we'll just quickly breeze through the books. மூணா பிரிச்சிருக்கலாம் நியூ டெஸ்டமெண்ட் 27 books, historical books and letters or epistles and prophetic books. So மூணா பிரிக்கலாம் நியூ டெஸ்டமெண்ட். historical books பாத்தீங்கன்னா first 5 books in the New Testament, Matthew, Mark, Luke, John, and then 5 books சேர்த்து history of the first century of Jesus வாழ்ந்த காலம், Jesus உடைய life through the life of apostles, first 5 books. Then lot of correction letters, epistles பாத்தீங்கன்னா ஒரு 21 book இருக்குது. Then last Revelation வந்து prophetic book. இவன் பாத்தீங்கன்னா when you talk about epistles, நிறைய epistles-லையும் பாத்தீங்கன்னா நிறைய prophetic outlines இருக்கும். So they can also be considered. நிறைய Thessalonians பாத்தீங்கன்னா நிறைய prophecy இருக்கிறதுனால those also have element of prophecy. New Testament basic New Testament வந்து Koine Greekல எழுதியிருக்கிறாங்க. Koine Greek பாத்தீங்கன்னா it is also called as biblical Greek. கிரீக்ல வந்து Koine Greekன்ற Greek, it's all biblical Greek, பைபிள்ல யூஸ் பண்ண கிரீக். இது வந்து அலெக்சாண்ட்ரியன் எரால இருந்து ஸ்டார்ட் பண்ண கிரீக். ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்சாண்டர் எரானா ஜீசஸ்க்கு ஒரு 350 இயர்ஸ்க்கு முன்னால அலெக்சாண்டர் தி கிரேட் வாழ்ந்த காலத்துல when he became a super power, when he defeated all the countries, Babylonian kings, Persian kings எல்லாம் கிரீஸ் வந்து டிஸ்ட்ராய் பண்ணிட்டு டிஃபீட் பண்ணிட்டு அலெக்சாண்டர் வெரி ஸ்ட்ராங்கா வரும்போது அலெக்சாண்டரோடைய அந்த லாங்குவேஜ், that Greek was predominantly famous in all the areas around. So அந்த கிரீக் எப்பெல்லாம் ஃபேமஸா இருந்துச்சுன்னா அந்த Koine Greekன்றது 350 BC இயேசுவானவருக்கு முன்னதாக, இந்த காலத்து உலகத்துல வர்றதுக்கு ஒரு 350 இயர்ஸ்க்கு முன்னதாக தொடங்கி ஈவன் டியூரிங் ஜீசஸ் டைம் ரோமன் பீரியட்லயும் சரி, அதுபடி அப்படியே கிராஸ் பண்ணி போய் பைசன்டைன் எம்பையர்னு ஆல்மோஸ்ட் பைசன்டைன் எம்பையர் பாத்தீங்கன்னா ஒரு 300 மிட் 300 AD-ல இருந்து 1400 ஒரு 1000 வருஷம் இருந்துச்சு. ஸோ இவ்வளவு வருஷம் இந்த Koine Greekன்றது ஆல்மோஸ்ட் ஃபேமஸா இருந்த ஒரு டயலெக்டா இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி கிறிஸ்டியன்ஸ் பேசின மொழியும் இந்த Koine Greekல பேசினாங்க. அதுக்கு பிறகு இது மாறி இப்போ இருக்கிற கிரீக் எல்லாம் மாடர்ன் கிரீக் வந்துருச்சு. பட் கிரீக் தட் வி ஹேவ் இன் த பைபிள் இஸ் பேசிக்லி த Koine Greek. அண்ட் ஆல்சோ த third century BC, அதாவது கிறிஸ்து வாழ்ந்ததுக்கு முன்னதாக 300 வருடங்களுக்கு முன்னதாக third century BC-ல Septuagint, that is the Greek copy from the Greek translation of the Hebrew Bible. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த Koine Greekல தான் இருக்கு. ஸோ எல்லா Greek versions of the Bible பாத்தீங்கன்னா Koine Greekல இருக்கு. இப்போ கூட certain churches, for example the Greek Orthodox Church எல்லாம் பாத்தீங்கன்னா they still speak the Koine Greek தான் அவங்க இன்னும் பேசிட்டு இருக்கிறாங்க. With that, what we'll do is we'll just get into 27 book எழுதின authors, brief-ஆ few authors நம்ம பார்த்துடலாம். We'll start with Septuagint பத்தி நான் பேசிட்டேன். We'll start with the first book, Matthew. A brief about Matthew பாத்தீங்கன்னா Matthew உடைய gospel was basically for the Jews. 4 gospel நம்ம பார்க்கணும், Matthew, Mark, Luke and John. மேத்யூக்கு ஒரு பெரிய burden இருந்துச்சு. He is preaching basically for the Jews. ஏன்றது நம்ம பார்க்கலாம். பைபிள் இருந்த எடுத்துக்கலாம், கோஹோஸ் பைபிள் எடுத்துக்கோங்க. when I say certain verses,
அன்மியூட் பண்ணி வாசிக்கலாம். பிரதர் ஹேடன் ஆர் சாம் இருந்தீங்கன்னா யூ கேன் அன்மியூட் அண்ட் ரீட் தீஸ் வேர்சஸ். ஏன்னா the Jews always believed that Jesus or the Messiah will be born in the line of Abraham and David. ஆபிரகாம் and தாவீது இந்த வம்ச வரலாறு தான் மேசியா வருவார்னு யூதர்கள் நம்பிட்டு இருந்தாங்க. அதற்கு முக்கியமாக காரணம் முதலாவது இருந்த ஜெனசிஸ் 22nd சாப்டர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஹேடன் வாசிக்கிறீங்களா? Genesis 22, if you have the Bible you can read. Genesis 22, 17 and 18. Yeah, I'm reading. Indeed, I will greatly bless you, and I will greatly multiply your seeds, the seed as the stars of the heaven, and as the sand which is on the seashore. And your seed shall possess the gate of their enemies. In your seed, all the nations of the earth shall be blessed, because you have obeyed my voice. Okay, in your seed, அது 18வது வாய்ஸ் தான் முக்கியமானது. In your offspring, all nations on earth will be blessed because you have obeyed my voice. The Abrahamic blessing னு சொல்றது Jesus will come through Abrahamன்றதுக்கு one of the points. Then பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம son of David, Jesus will also, the Messiah will also be son of David ன்னு அவங்க விசுவாசிச்சிட்டு இருந்தாங்க. இந்த verse இங்க இருக்கு. will for lack of time will not read it. So பாத்தீங்கன்னா மேத்யூ என்ன பண்ணுவாரு அவரோட gospelல முக்கியமா if you take Matthew first chapter first verse, ஹேடன் எடுக்கிறீங்களா? Yeah. அந்த first chapter first verse வாசிங்களேன். Yeah. Matthew first chapter first verse, the record of the genealogy of Jesus the Messiah, the son of David, the son of Abraham. ஃபர்ஸ்ட் வேர்ஸ்லயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இது ஜீனியாலஜி தான் இருக்கும். இவனை பெற்றான், அவனை பெற்றான், ரொம்ப போர் அடிக்குது. நிறைய பேர் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. சர்ச்சஸ்ல சில பிரசங்கம் கேட்டிருப்போம். அதாவது இந்த பிரசங்கம் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரீகள் நிறைய பேர் இருக்காங்க, ஜென்டைல் ஸ்திரீகள், அந்த ஆங்கிள் நிறைய பேர் பிரசங்கம் பண்ணிருப்பாங்க. The intention of Matthew to start with என்னன்னா Jesus is son of Abraham and son of David. He is the Messiah. அனு ஜூஸுக்கு ஃபர்ஸ்ட் வசனத்திலே அடிச்சுக்கிறதுக்காக முக்கியமா மேத்யூ அவரோட பேர்டனே முக்கியமா இங்க இருந்து ஆரம்பிக்குது. ஸோ gospel, 4 gospelsலயும் பாத்தீங்கன்னா when you see lot of messianic Jews, lot of Jews who have accepted Christ, they have read the book of Matthew. மேத்யூவோட புக்கை படிச்சுட்டு எஸ்பெஷலி ஜீனியாலஜி, நம்மளுக்கு எல்லாம் போர் அடிக்கிற இந்த ஒரு first chapter has been the chapter which has actually brought lot of Jews to Christ, because in the ஒரு chapter படிச்சுட்டே okay Jesus யாருன்றத that is the whole core burden behind why Matthew actually plays his first chapter. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணுவாரு, நம்ம when you read the book of Matthew, நீங்க Matthew நீ மெடிடேட் பண்ணும்போது ஒரு சஜஷன் என்னன்னா, when you read the book of Matthew, ஒவ்வொரு அற்புதங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு பேரபிள்ஸா இருக்கட்டும், ஜீசஸ் செய்த நிறைய டீச்சிங்ஸா இருக்கட்டும், இடையில பாத்தீங்கன்னா 4 விஷயங்கள். சன் ஆஃப் டேவிட், தாவீதின் குமாரனே இறங்கும், பிளைண்ட் மேன் மேத்யூ 9ஆம் அதிகாரம். தி டீமன் பொசஸ்ட் மேன், திருப்பியும் தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனுக்கு ஓசனான்னு பாம் சண்டே அன்னைக்கு மேத்யூ 21 டாங்கில அவர் போகும்போது the Canaanite woman அவர் தாவீதின் குமாரன்னு அங்கீகரிக்கிறாங்க. சோ மேத்யூ என்ன அவர் பண்றாரு, not just the blind man, not just the people in the Judaic region, not just the Jews, but also Canaanite women and also demon possessed women, எல்லாருக்குமே இவர் தான் தாவீதின் குமாரன்னு புரிஞ்சிருக்கிறாங்கன்றதுக்கு அங்கங்க அவர் இந்த ஹைலைட்டை அவர் காட்டிட்டே வர்றாரு. ஸோ அவரோட பேர்டன் த்ரூ அவுட் த புக் ஆஃப் மேத்யூ பாத்தீங்கன்னா காஸ்பல் ப்ரீச் பண்ணணும், ஜூஸ்க்கு முக்கியமா ஜீசஸ் அக்செப்ட் பண்ணணும்ன்ற ஒரு பேர்டன் இருக்குது. மேத்யூ 9 chapter 9th verse we'll start with who this Matthew is. யார் இந்த மேத்யூ? As Jesus went on from there, he saw a man called Matthew sitting in the tax collector's booth, and he said to him, "Follow me," and he got up and followed him. மேத்யூடைய புக்ல நம்ம பாக்குறதுக்கு இந்த வேர்ஸ் ரொம்ப பிடிச்ச வேர்ஸ். ரீசன் என்னன்னா, the implicit obedience of Matthew. மேத்யூ வந்து டாக்ஸ் கலெக்டர் பூத்ல இருக்கிறாரு. he was actually அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்காரு. Jesus was crossing. அந்த கிராஸ் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா ஃபாலோ மீன்றாரு, எழுப்பி போயிறாரு. அல்பியின் குமாரனாகிய மத்தேயு எழுப்பி பின்னால போயிறாரு. இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ் நம்ம பாக்குறோம் மேத்யூட்ட இருந்து. அண்ட் மேத்யூ டாக்ஸ் கலெக்டர்னு பார்க்கும்போது அவருடைய ஜாப் என்னதான் இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, மேத்யூ could have been a guy who was good in foreign exchange rate, was a guy who was good in numbers, and இந்த இப்போ உள்ள இந்த செஞ்சுரியில என்ன மாதிரி யாருன்னா, he could have been a person, ஒரு பிகாம் காமர்ஸ் படிச்ச ஒரு ஆளா இருக்கலாம், or he could have been a chartered அக்கௌண்டண்டா இருக்கலாம். ஸோ he was a guy who was good in numbers. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கலாம். ஸோ மேத்யூவோட ஜஸ்ட் intent behind Matthew, who this person Matthew is. This is what we are going to do in the next few minutes when you run through the background about the 27 books in the Bible.
ஸோ மேத்யூ பார்த்துட்டோம். ஸோ மேத்யூட பேர்டன் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே அவருடைய காஸ்பலோடைய பேர்டனை அவர் ஊச்சிட்டார். லெட்ஸ் கோ டு தி செகண்ட் சாப்டர், செகண்ட் புக், தட்ஸ் மார்க். மார்க் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆக்ட்ஸ் 12:12. And when he realized this, he went to the house of Mary, the mother of John, who was also called Mark, where many were gathered together and were praying. பீட்டர் போறாரு, போகும்போது அவர் அப்பர் ரூம் போறாரு. அங்க வந்து மார்க் அவருடைய வீட்டுல கேதர் பண்றாங்க, அங்க மீட் பண்றாங்க. ஸோ அப்பர் ரூம் அப்படின்னு நிறைய இப்போ பாத்தீங்கன்னா நிறைய அப்பர் ரூம்னு மினிஸ்ட்ரிஸ்க்கு பேர் வைப்பாங்க. அப்பர் ரூம் மிஷன், அப்பர் ரூம் யூத் மிஷன், அப்பர் ரூம் டிசைபிள்ஸ், இந்த மாதிரி நிறைய மினிஸ்ட்ரிஸ் அவங்களுக்கு பேர் வைக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் மேல் வீட்டறையில இந்த டிசைபிள்ஸ் கேதர் பண்ணாங்க. முக்கியமா கேதர் பண்ணது இந்த மார்க்கோட வீட்டுல அவங்க கேதர் பண்றாங்க. பீட்டர் வெளியில வராரு, மார்க் அந்த வீட்டுல இருக்காரு. டிசைபிள்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் ப்ரேயர் பண்றாங்கன்னு பாக்குறாரு. அவர் வந்து ஹி கெட்ஸ் ஒரு ஊந்துதல் வருது, நானும் ஊழியம் பண்ணணும். அதே அதிகாரத்துல 25வது வசனம் வாங்க. And Barnabas and Saul returned from Jerusalem when they had fulfilled their mission, taking along with them John, who was also called Mark. இவங்களுடைய மினிஸ்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜர்னி, ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ்ல ஒரு 3 மிஷனரி ஜர்னிஸ் அந்த ஃபைனல் ஜர்னி ஆஃப் பால் இருக்கும். ஸோ 3 மிஷனரி ஜர்னிஸ்லயும் பர்னபாஸ், பால், சைலஸ், தீமோத்தி இவங்க எல்லாம் எப்படியெல்லாம் ஊழியம் பண்ணாங்கன்னு நிறைய காரியங்கள் வரும். அதாவது முதலாவது மிஷனரி ஜர்னி ஆரம்பிக்குது இந்த அதிகாரத்துல. இதுல பாத்தீங்கன்னா பர்னபாஸ், பால் பார்த்துட்டு அவங்க கூட யாரை கூட்டிட்டு போறாரு, இந்த மார்க், த புக் ஆஃப் மார்க் எழுதுன இந்த மார்க் இஸ் ஆல்சோ டிராவலிங் அலாங் வித் தெம். ஸோ அப்படி ஆரம்பிச்சார். பீட்டருடைய ஊழிய பாரம் ரொம்ப கவர்ந்து அவர் கூட போனார். ஸோ ஈவன் த புக் ஆஃப் மார்க், த காஸ்பல் ஆஃப் மார்க் வாஸ் ஆக்சுவலி ரிட்டன் பை மார்க். அவர் எப்படி எழுதுறாருன்னா, பீட்டர்கிட்ட இருந்து நிறைய காரியங்களை கேட்டு இயேசுவானவர் காரியங்களையும், மார்க் இயேசுவானவர் உயிரோடு இருந்த காலத்திலையும் மார்க் வாஸ் அரவுண்ட் தேர் அப்படின்னு நிறைய ஸ்காலர் ஆர்டிகல்ஸ் இருக்கு. வில் நாட் கோ தேர், பட் பீட்டருடைய நரேஷன்ல இருந்து நிறைய எடுத்து இவர் வந்து எழுதியிருக்காரு. நம்ம பார்த்தோம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல முதலாவது மிஷனரி ஜர்னில இவங்க எல்லாம் சேர்ந்து போறாங்க, பர்னபாஸ், பவுல்னு. அடுத்த அதிகாரம் வரும்போதே 13:13 பாத்தீங்கன்னா என்ன வரும்னா, Now Paul and his companions put out to sea from Paphos and came to Perga in Pamphylia, but John left them and returned to Jerusalem. ஜான் அலையாஸ் மார்க், யோவான் என்கிற இந்த மார்க் அவங்கள விட்டுட்டு திருப்பி கிளம்பி போயிட்டாரு. நல்லாதான் ஆரம்பிச்சு மினிஸ்ட்ரி, கூடயே சேர்ந்து போயிட்டு இருந்தாரு. பவுல் பர்னபா கூட சேர்ந்து போயிட்டு இருக்கிறாரு. ஏதோ ஒரு காரணம், இன்டிசிப்ளின். இப்ப நிறைய பேர் நிறைய டீச்சிங்ஸ் பண்ணுவாங்க, ஏன் மார்க் ஊழியத்துல இருந்து வெளியில போனாருன்றதுக்கு நிறைய ACGs பண்ணி நிறைய டீச்சிங்ஸ் இருக்கு. லெட்ஸ் நாட் கோ தேர். பட் ஒன் திங் தட் இஸ் கிளியர் இஸ் he did not want to continue in the first missionary journey. பாதியிலே விட்டுட்டு போயிட்டாரு. இனி வந்து ஒரு சில காலங்கள் கடந்த பிறகு என்ன ஆகுது, பவுல், பர்னபா ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜர்னி ஆரம்பித்தவங்க என்ன பண்றாங்க, ரெண்டாவது ஒரு மிஷனரி ஜர்னி போகலாம். ஏற்கனவே நம்ம சுவிசேஷம் சொன்ன இடத்துக்கு திருப்பியும் சுவிசேஷம் சொல்ல போகலாம்னு ஆசைப்பட்டுட்டு என்ன பண்றாங்க, they are again starting with the second missionary journey. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். ஹேடன் வாசிங்களேன் அப்படியே. And after some days Paul said to Barnabas, let us return and visit the brethren in every city in which we proclaimed the word of the Lord and see how they are. Barnabas proclaim பண்ணிட்டோம், திருப்பி போலாம்னு சொல்றாரு. Barnabas wanted to take John called Mark along with them also. ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜர்னில பாதியில கழட்டி விட்டுட்டு போன இந்த மார்க் திருப்பியும் கூட்டிட்டு போலாம்னு ஆசைப்படுறாரு பர்னபா. But Paul kept insisting that they should not take him along, who had deserted them in Pamphylia and had not gone with them to the work. இந்த டிசிப்ளின் இல்லாத இந்த மார்க் எனக்கு வேண்டாம்னு பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. And there occurred such a sharp disagreement that they separated from one another, and Barnabas took Mark with him and sailed away to Cyprus. சைப்ரஸ் போயிட்டாரு. பாத்தீங்கன்னா ஒரு ஆர்குமெண்ட் வருது, டிஸ்கார்ட் வருது, ஊழியத்துல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கிறது நல்லதுதான், எல்லா டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸும் தப்பு கிடையாது. இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் என்ன ஆயிருக்குது, பர்னபாவும் மார்க்கும் சைப்ரஸ்குள்ள போயிட்டாங்க. ஆப்பிரிக்காவுக்குள்ள காஸ்பல் போகிறதுக்காக இந்த ஒரு முக்கியமான சண்டை காரணமாக இருந்திருக்குது. Paul and Silas they started doing the second missionary journey in Asia Minor. திருப்பியும் யூரோப் அண்ட் ஏஷியாவுக்குள்ள they started. ஆனாலும் அங்க ஸ்டாப் ஆகல. பவுல் பாத்தீங்கன்னா கடைசி நிறைய பிரிசன் லெட்டர்ஸ் எழுதுறாரு. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச லெட்டர் பாத்தீங்கன்னா கொலோசியன்ஸ். அதுல முக்கியமா இந்த 4வது அதிகாரம் ரொம்ப பிடிக்கும். Let's read this verse, Colossians 4th chapter 10th verse. Aristarchus, my fellow prisoner, sends you his greetings, and also Barnabas' cousin Mark, about whom you received instructions. If he comes to you, welcome him.
இந்த மார்க்கை தான் வேண்டான்னு சொன்ன அதே பவுல் என்ன பண்றாரு, மார்க்கும் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவிக்கிறாரு, மார்க் என் கூட இருக்கிறாரு அப்படின்னு பவுல் இங்க சொல்றாரு கொலோசியன்ஸ்க்கு எழுதும்போது. எஸ்பெஷலி பிரிசன்ல இருந்து எழுதுறாரு இந்த லெட்டர். 4வது சாப்டர் பாத்தீங்கன்னா மத்தேயு ஃபர்ஸ்ட் சாப்டர் எப்படி நிறைய பேருக்கு போர் அடிக்குமோ அது மாதிரி இந்த கொலோசியன்ஸ் 4வது சாப்டர் நிறைய பேருக்கு போர் அடிக்க சான்ஸ் இருக்கு. ஏன்னா இவன் வாழ்த்துதல் தெரிவிக்கிறான், அவன் உனக்கு வாழ்த்து தெரிவிக்கிறான்னு ஒவ்வொன்னா சல்யூட்டேஷன்ஸா சொல்லிட்டே வருவார் இந்த பவுல். அவர் பட்டுன்னு முடிக்க மாட்டார் அவருடைய லெட்டரை. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்த்துதலும் போட்டுட்டு ஃபைனலா சிக்னேச்சர் போட்டு முடிப்பாரு. சோ இந்த ஒரு போரிங்கா இருக்கலாம், பட் பிக்சர் பண்ணி பார்க்கும்போது சேம் மார்க் who deserted them before in the first missionary journey and who Paul did not want in the second missionary journey, அதே மார்க் கூட உட்கார்ந்து இருக்கிறாரு லெட்டர் எழுதும்போது. and 2 Timothy 4:11 ஆல்மோஸ்ட் the last letter of பவுலுக்கு வரும். பவுல் ரொம்ப மெச்சூர் ஆயிட்டார், ஸ்பிரிச்சுவலி மெச்சூர். அந்த டைம்ல பவுல் எழுதும்போது கடைசியில என்ன எழுதுறாரு பாருங்க, 2 Timothy 4:11ல only Luke is with me, pick up Mark and bring him with you, for he is useful to me for service. மார்க் கூட்டுவாங்க, எந்த மார்க்கை வேண்டாம்னு சொன்னாரோ அந்த மார்க்கை வேணும்னு யூஸ்ஃபுல் ஃபார் மீ இன் சர்வீஸ் அப்படி மாத்தி இருக்கிறார். ஸோ மார்க் இடையில என்னதான் இன்டிசிப்ளின் இருந்தாலும் he came back to Christ in a very strong manner. லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பாலுக்கு தேவைப்பட்ட ஒரு ஆளா இருக்காரு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மேத்யூ பாத்தீங்கன்னா he was good in numbers ன்னு பார்த்தோம், he was very good chartered accountant பார்த்தோம், and he had a burden to preach to the Jews ன்னு பார்த்தோம். இப்போ மார்க் செகண்ட்ல பாக்குற மார்க் பாத்தீங்கன்னா he was actually desired by lot of people. எனக்கு இவர் வேணும் நிறைய மினிஸ்டர்ஸ் கேட்டாங்க. one of the reasons that is suggested என்னன்னா, மார்க் was a linguist, he was able to speak in lot of dialects, நிறைய மொழிகள் பேசக்கூடிய வல்லுநராக இந்த மார்க் இருந்தார் அப்படின்னு. சோ இந்த காலத்துல பாத்தீங்கன்னா he was a linguist ன்னு எடுத்துக்கலாம். Let's go to the third book. ஏன்னா 3 and 4 ஏன் போட்டிருக்காங்க, லூக் பாத்தீங்கன்னா who is Luke? He was a doctor, yeah. So லூக் பாத்தீங்கன்னா 2 புக் எழுதி இருக்கிறாரு. ஒன்னு Gospel of Luke, செகண்ட் பாத்தீங்கன்னா the Acts of the Apostles எழுதி இருக்கிறாரு. Acts of the Apostles basically பாத்தீங்கன்னா the life of Jesus represented in the life of the disciples அவர் எழுதி இருக்கிறாரு லூக். சோ பாத்துக்கலாம். Colossians 4:14 அதே போரிங் சாப்டர்னு நிறைய பேர் சொன்ன அதே Colossians 4:14க்கு நம்ம உள்ள போவோம். மார்க்க பத்தி 4th chapter 10th verseலயே அவர் டெஸ்டிமனி கொடுத்துட்டாரு பவுல். அதே இதுல Luke the beloved physician sends you his greetings. Luke the beloved physician sends us greetings சொல்றாரு. பவுல் பாத்தீங்கன்னா லூக் பவுல் மார்க் எல்லாம் அந்த பிரிசன்ல சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. நியூ டெஸ்டிமெண்ட்ல ஆல்மோஸ்ட் லைக் 2/3 ஆஃப் த நியூ டெஸ்டிமெண்ட் எழுதின பவுல் நிறைய லெட்டர்ஸ் எழுதினாரு. லூக் ஒரு 2 லெட்டர் எழுதியிருக்காரு, 2 புக் எழுதியிருக்கிறாரு. மார்க் ஒரு புக் எழுதியிருக்கிறாரு. எல்லாரும் அங்க இருக்கிறாங்க. சோ தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபெலோஷிப், என்னதான் அது ஒரு பிரிசன் லெட்டர் நம்ம சொன்னாலும் half of the நியூ டெஸ்டிமெண்ட்டுக்கு பேக் போனா இருந்த மக்கள் அந்த உள்ள உட்காந்துருக்காங்க. ஹாஃப்னு சொல்ல முடியாது, 2/3 ஆஃப் த நியூ டெஸ்டிமெண்ட்டுக்கு எழுதின ஆட்கள் இங்க உள்ள உட்காந்துருக்காங்க இந்த பிரிசன்ல. லூக் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் லைக் ஹவ் மார்க் பீட்டர்ட பார்த்து கவர்ந்து எழுந்த பாரு, லூக் ஆல்மோஸ்ட் டிராவல்ட் அலாங் வித் பால் த்ரூ அவுட் தி ஜர்னி. ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல்ஸ் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் ஆக்ட்ஸ் ஆஃப் தி அப்போஸ்டல் அப்போஸ்டலோட நடவடிக்கைகளை நம்ம வாசிக்கும் போது அப்பப்போ பாத்தீங்கன்னா இடையில பாத்தீங்கன்னா லூக் வி அப்படின்ற நாங்கள் சேர்ந்து பயணித்தோம்ன்ற வார்த்தை அங்கங்க யூஸ் பண்ணிருப்பாரு. நம்ம ஏற்கனவே படிச்ச இந்த 2 தீமோத்தேயு 4:11 லூக்கா மட்டும் என் கூட இருக்கிறார் அப்படின்னு பவுல் சொல்றாரு. சோ மற்றவங்க எல்லாம் நீ விட்டுட்டு போயிட்டாங்க. இன்னொரு லெட்டர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என் கூட இருந்த தேமா என் கூட இருக்கிறான்னு சொல்றது பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயுல என் கூட இந்த தேமா இல்லப்பா, என்னை விட்டுட்டு போயிட்டான், உலக ஆசை உலக பணத்திற்காக தேடிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டான்னு பவுல் ஒரு அங்கலாய்ப்பா சொல்லுவாரு. அதே பவுல் என்ன பண்றாரு, இப்ப லூக் என்ன சொல்றாரு, he is the only person who is with me சொல்ற அந்த பவுல் என்ன சொல்றாரு, Philemon 24ல he is my co-worker அப்படின்றாரு. சோ லூக் உடைய காஸ்பல் பாத்தீங்கன்னா வேற ஆங்கிள் இருக்கும். he was giving more importance to miracles. மேபி ஒரு டாக்டரா இருந்தனால இருக்கலாம், and he was an intellectual guyன்றதுனால நிறைய parables 28 parables மற்ற எந்த காஸ்பல்லும் இல்லாத அதிகமான parables. எல்லா காஸ்பல்லையும் parables இருந்தாலும் லூக்ல 28 parables ஒரு 20 miracles he has covered. and நியூ டெஸ்ட்மெண்ட் எழுதின எல்லா ஆத்தர்ஸுமே பாத்தீங்கன்னா ஜூயிஷ் ஆத்தர்ஸ். லூக் மாத்திரம் ஒரு ஜென்டலா இருந்திருக்கலாம், இவர் நான் ஜூவா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி எழும்புறதுக்கு அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த கொலோசியர் 4ஆம் அதிகாரம் தான். கொலோசியர் 4ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 10ஆம் வசனத்துல இருந்து 16ஆவது வசனத்துல வரைக்கும் வாசித்தீங்கன்னா
10வது வசனம் 11வது வசனம் முதல் 2 வசனங்களை குரூப் பண்ணிட்டு இவங்க எல்லாம் விருத்த சேதனம் உள்ளவர்கள் அப்படின்னு பவுல் சொல்லியிருப்பாரு. அதுக்கு பிறகு வரவங்க விருத்த சேதனம் இல்லாதவர்கள்னு வந்திருப்பாரு. சோ அதன் அடிப்படையில லூக் மைட் ஹேவ் பீன் அத 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஏற்கனவே மார்க் எல்லாம் பாத்துட்டோம். அவரெல்லாம் விருத்த சேதனம் உள்ள இவர்கள் மாத்திரம் என் கூட இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னதன் அடிப்படையினால லூக் வாஸ் ப்ராபப்லி அ ஜென்டைல், he was not a Jew அப்படின்னு ஒரு யூகம், அவ்வளவுதான். He might have been a Jew, we do not know, but he might have been a Gentile also அப்படின்னு. So first பார்த்தோம் மேத்யூ, who was good in numbers, who was a chartered accountant மாதிரி ஒரு காமர்ஸ் கிராஜுவேட் மாதிரி ஒரு ஆளு. செகண்ட் பார்த்தோம் மார்க், who was a linguist, and third பார்க்கிற லூக் பாத்தீங்கன்னா he was a doctor. Let's go to the, and he has also written Acts of the Apostles. Let's go to Paul. பால் பாத்தீங்கன்னா அப்படியே half of the New Testament அப்படியே தூக்கி கொண்டு போயிடுவார். 5th book of the New Testament வந்து 17 புக் பவுல் ஒரே ஒரு ஆள் எழுதியிருக்கிறார். 13 letters, 13 epistles were written by Paul. இந்த 13ல பாத்தீங்கன்னா 9 were written to churches and 4 were written to individuals. நிறைய லெட்டர்ஸ் எக்ஸ்ட்ராவும் எழுதியிருக்கிறாரு. மொத்தம் கொரிந்தியன் சர்ச்சுக்கு ஒரு 3 லெட்டர் எழுதியிருக்கிறாரு. அது மாதிரி தெஸ்ஸலோனியன் மாசிடோனியன் சர்ச்சுக்குலாம் லெட்டர் எழுதியிருக்கிறாரு. பட் நம்ம பைபிள்ல நம்ம இருக்கிற லெட்டர்ஸ் பாத்தீங்கன்னா 13 letters are captured in the Bible. அதுல வந்து 4 are for individuals. அதுல 3 இண்டிவிஜுவல்ஸ்க்கு மொத்தம் 4 லெட்டர் எழுதிருப்பாரு. டிமோத்தி, பிலமன் அண்ட் டைட்டஸ்க்கு எழுதிருப்பாரு. Let's understand a little bit about Paul. He was a Jew and he was in Tarsus in Turkey and Gamalielோட ஸ்டூடெண்ட். கமாலியல்ன்றது வேர்டு நான் ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா, he was the Oxford, Gamaliel was the Oxford University of the first century நம்ம சொல்லலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் சென்ச்சுரி சன்ஹெட்ரின்ல he was the main ஒரு ஜட்ஜ் மாதிரி. அவருடைய ஈவன் டிசைபிள்ஸை காப்பாத்தி இடையில ஓடுவாரு. நம்ம 5ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா இந்த மாதிரி காரியங்கள் ஆண்டவரால ஆரம்பித்ததாக இருந்தால் இது கண்டினியூ ஆகும்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேல் கொடுக்குற ஒரு மனுஷனா இந்த கமாலியல் இருப்பாரு. கமாலியலோட ஸ்டூடெண்ட்னு சொல்றேன்னா ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில இருந்த தலை சிறந்த ஸ்டூடெண்ட்னு சொல்ல முடியும். So Paul was almost like that. He was a Pharisee again, and he was actually one of the best students of Gamaliel. அவரே அவருக்கு தனக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. He wanted to make that a point. என்னன்னா he was well versed in the entire Old Testament. He was well versed in the prophetic books. He was well versed in the law. அதுக்கு குறிக்கோளா அவர் வந்து முக்கியமா இந்த பவுல் இந்த காரியங்களை அவர் சொல்றாரு. பவுலுடைய டெஸ்டிமனி நம்ம பார்ப்போம். எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து பரிசேயர் கிறிஸ்தவர்களுக்கு கொடுமைப்படுத்தினாரு. அண்ட் ஹி வாஸ் ஆல்சோ ஸ்தேவானுடைய கல்லிருந்து அவர் கொல்லும் போது அவரும் அங்க பார்வையாளரா இருந்தாருன்னு நம்ம பாக்குறோம். அண்ட் when you read கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாமா? Galatians 1:18. Then 3 years later I went up to Jerusalem and to become acquainted with Cephas and stayed with him 15 days. கேபாவும் and James, அது பிறகு ஜேம்ஸும் வரும்ல, ஜேம்ஸ் the brother of the Lord ன்னு இருக்கும். Yeah, for 19th verse, but I did not see any other of the apostles except James, the Lord's brother. So apostles, ஆண்டவருடைய சீடர்களை அவர் கடவுளுக்குள்ள வந்த பிறகு 3 வருஷம் பார்க்கவே இல்லை நம்ம பவுல். He had his alone time with God. 3 வருஷம் ஆண்டவர் அவரை கைட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாரு. Then Barnabas கைட் பண்ணாங்க. Then he met அவருடைய டிசைபிள்ஸ். தென் பீட்டருக்கும் பவுலுக்கும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வர பாக்குறோம். பீட்டர் வித்தியாசமா போதிக்கிறார், பவுல் வித்தியாசமா போதிக்கிறார், நிறைய காரியங்கள்லாம் இருந்தாலும் பீட்டர் ஃபைனலி அக்னாலஜஸ் தட் பால் வாஸ் ஆக்சுவலி பிரீச்சிங் த காஸ்பல். பயங்கரமா அவர் அக்னாலஜ் பண்ணுவார். பாலோட எபிசோட்ஸ் 13 லெட்டர்ஸையும் பாத்தீங்கன்னா ஒன் லைனர் போயிடுறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் ஒன் லைனர் ஆஃப் ஈச் எபிசோட். ஏன்னா இந்த எபிசோட்ல அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டுவல் இப்ப ப்ரீச் பண்றதுனால இப்ப நிறைய பேர் பீப்புள் ஆர் டேக்கிங் ஏதாவது ஒரு வசனத்தை அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் எடுத்து ஐசிஜிசிஸ் பண்றதுனால, ஏதாவது நாட் ரீடிங் இன்டு தி டெக்ஸ்ட் பண்றதுனால வேற மாதிரி போதனைகள் இப்பொழுது நம்மளுடைய சபைகள்ல அதிகமா காணப்படுகிறது. அதனால ஒவ்வொரு புக்குக்கும் ஒரு ஒன் லைனர் மட்டும் சொல்லிடுறேன். இட்ஸ் பேசிக்லி டு கிவ் யூ அன் இன்ட்ரெஸ்ட் ஃபார் யூ டு ரீட் த பைபிள். அதான் மெயினா அதான். சோ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த அவுட்லைன் பாத்துக்கோங்க. when you read a particular book in the main core theme ஞாபகம் வச்சுட்டு you read the particular book. ரோமன்ஸ் பாத்துக்கலாம். law and grace, it's a very heavyweight subject. இதனாலே இப்ப பாத்தீங்கன்னா நிறைய டீச்சிங்ஸ் உள்ள வந்துருச்சு. the false grace or the hyper grace அப்படின்னு சொல்கிற வேற டீச்சிங் எல்லாம் உள்ள இருக்குது. and he preaches to the Gentiles basically and salvation by faith alone. இந்த 3 கான்செப்ட ஸ்ட்ராங்கா அவர் வச்சுட்டு போயிடுறாரு பவுல். so first few chapters of Romans, especially first chapterல இருந்து 8வது அதிகாரம் வரைக்கும்
எக்ஸ்டெண்ட் பண்ணா 12ஆம் அதிகாரம் வரைக்கும் போகலாம். இது கண்டிப்பா வந்து ஃபார் எவ்ரி கிறிஸ்டியன் we have to sequentially know this particular 12 chapters in sequence. by heart மனப்பாடமா தெரியுதோ என்னவோ நம்ம புரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவர் வந்து லாவுடைய ரீசன் என்ன, கிரேஸ்னா என்ன, லாக்கும் கிரேஸ்க்கும் டிஃபரன்ஸ் இருக்குதா, இல்லைன்னா லா வந்து கிரேஸை காம்ப்ளிமெண்ட் பண்ணுது, கிரேஸ் லாவை காம்ப்ளிமெண்ட் பண்ணுதான்றதுக்கு முக்கியமா பவுல் வந்து இங்க வந்து அவர் அடித்தளமா அனுப்பிச்சிருப்பாரு. Let's go to 1 Corinthians. 1 Corinthians பாத்தீங்கன்னா ஹெடன் இருந்துச்சுன்னா 1 Corinthians 7th chapter எடுத்துக்கோங்களேன். first verse படிங்க. Yeah, 1 Corinthians 7 first verse. Now concerning the things about which you wrote, it is good for a man not to touch a woman. Okay, concerning the matters you wrote about. இந்த 1 Corinthiansல பாத்தீங்கன்னா we have 1 Corinthians 2 Corinthians இருந்தாலும் 1 Corinthiansல ஒரு 16 சாப்டர் இருக்கும். இந்த 16 சாப்டர்ல 7வது சாப்டர்ல என்ன சொல்றாரு, now concerning the matters you wrote, நீங்க நிறைய கொஸ்டின் கேட்டீங்க, நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு இப்பதான் நான் ஆன்சர் பண்ண தொடங்க போறேன்னு இப்பதான் லெட்டரே ஆரம்பிக்கிறாரு. 7வது சாப்டர்ல தான் பவுல் வந்து லெட்டர் ஆரம்பிக்கிறாரு. ஆனா ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ஸ் ஏன் வச்சிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் அவங்க கொஸ்டினே கேட்கல. ஆனா கொரிந்தியன்ஸ் கேட்ட கொஸ்டின் பாத்தீங்கன்னா 7வது அதிகாரத்துல இருந்து 14வது அதிகாரம் வரைக்கும் அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு அவர் ஆன்சர் பண்ணிருப்பாரு. அவங்க கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அதாவது என்னன்னா, டங்ஸ் பெருசா, ப்ராபசி பெருசா, எந்த கிஃப்ட் பெருசு, இதெல்லாம் பத்தி நிறைய கொஸ்டின்ஸ் அவங்க கேட்டிருப்பாங்க. இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் லேட்டா அவர் ஆன்சர் பண்ணிருப்பாரு. ஆனா இந்த கொஸ்டின்ஸ் வருகிறதுக்கு முன்னதாக அதே கொரிந்து சபையில என்ன இருந்திருக்குது, இன்செஸ்ட் இருந்திருக்குது, ஃபேமிலிக்குள்ளேயே செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா தேவர் டோட்டலி எல்லாரையும் மாறி மாறி இமாரலிட்டி பயங்கரமா கொடி கட்டி பறந்துருக்குது. இன்னொன்னு அடுத்தவங்கள என்ன, தேவர் டோட்டலி டேக்கிங் எவ்ரிபடி இன்டு லாவும் கோர்ட் கேசஸ்க்கும் இழுத்துட்டு இருந்திருக்காங்க. இது எல்லாம் வச்சுக்கிட்டு அவங்களுடைய கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா தங்களுக்கு இருந்த ஃபிளஷ்ஃபுல் அவங்களுடைய டவுன்ஃபால்ஸே பார்க்காம நாங்க ஸ்பிரிச்சுவலி சுப்பீரியர்னு அந்த மாதிரி கொஸ்டின்ஸே தான் பவுல்ட்ட நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலதான் 7ஆம் அதிகாரம் வரைக்கும், அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து 6th சாப்டர் வரைக்கும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் சரியில்லைப்பான்னு ஃபவுண்டேஷனை திருப்பி ஸ்ட்ராங் ஆக்குறாரு. இம்மாரலிட்டி இருக்கக்கூடாது, இன்செஸ்ட் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி காரியங்கள் இருக்கக்கூடாதுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இனி உங்களுக்கு புரியுன்றதுக்காக 7th chapter onwards is explaining to them about the answering the questions that they asked. அது மட்டும் இல்ல 15வது அதிகாரம் தான் பாத்தீங்கன்னா திருப்பியும் இவனா சொல்லிட்டேன், உனக்கு 14th chapterல பாத்தீங்கன்னா ப்ராபசிக்கும் டங்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸை சொல்லிட்டேன், 15th chapter வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வந்துட்டு 15th chapterல என்ன பண்ணுவாரு, இதுதான் உங்களுக்கு காஸ்பல் அப்படின்னு 15th chapterல திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பத்துல இருந்து ஏபிசி சொல்லி கொடுப்பாரு. ஸோ 1 Corinthians and 2 Corinthians பாத்தீங்கன்னா 1 Corinthiansல இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப நிறைய சர்ச்சஸ்ல இருக்கிற வித்தியாசம் ஏதாவது ஒரு அதிகாரம், ஏதாவது ஒரு வசனத்தை பிடிச்சிட்டு டிஃப்ரெண்ட் டாக்டரன்ஸ் டினாமினேஷன்ஸே தொடங்கிடுறாங்க. ஸோ 1 Corinthians the entire புக்கை நம்ம படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவை. 2வது Corinthians ஃபியூ இயர்ஸ்க்கு பிறகு எழுதுனதுனால ஹெவன் பவுண்ட் தாட்டாவே இருக்கும். 3வது வானம் மட்டும் ஒருவன் போயிருந்தான் அப்படின்ற பவுல் தன்னை பத்தி சொல்லும் போது அவருடைய முள் கொடுக்கப்பட்ட அந்த சம்பவம், என் கிருபை உனக்கு போதும் ஆண்டவர் சொல்லுகிற ஆன்சர், ஆண்டவருடைய ஊழியத்திற்காக கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூர் மேன் அவரோட லைஃபை த்ரோ பண்ணி எழுதின காரியங்கள் ஃபுல்லா 2 Corinthiansல இருக்கும். And when you go to Galatians, basically law versus grace again நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். கலாத்தியர்ல 1வது அதிகாரம் ஏற்கனவே பார்த்த மாதிரி தன்னுடைய ஓன் டெஸ்டிமனி வைக்கிறாரு. ஆண்டவர் நான் பிடிச்சுக்கொண்டேன், தென் 3 வருஷம் கழிச்சுதான் நம்ம டிசைபிள்ஸை பார்த்தேன், அப்புறம் 14 வருஷம் கழிச்சுதான் எல்லாரையும் மீட் பண்ணேன். தென் பாத்தீங்கன்னா பேதுருக்கும் எனக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துச்சு, புசிக்கிற காரியத்துல ப்ராப்ளம் வந்துச்சு. அப்படியே அவர் வந்து அப்படியே லா வர்சஸ் கிரேஸ் அந்த கான்டெக்ட், எது லா வேணும், சர்க்கம்சிஷன் வேணுமா வேண்டாமான்னு ஒரு டிஸ்கஷன்ஸ் இருக்குது, அதுக்கு ஆன்சரை கொடுப்பாரு. ஃபைனலி he'll end with 5th chapterல ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்டை அழகா முடிப்பாரு, டீட் ஆஃப் த ஃபிளஷ் அண்ட் ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட்ல அழகா முடிப்பாரு. அண்ட் எஃபிஷியன்ஸ் when you come to எபேசியர், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் எப்படியெல்லாம் வாழணும், அது மட்டும் இல்ல ரட்சிக்கப்பட்ட மனுஷன் எப்படி வாழணும்ன்றது மட்டும் இல்ல, தனிப்பட்ட இண்டிவிஜுவல் பீப்புள்ஸ், ஸ்திரீயானவள் எப்படி இருக்கணும், புருஷன் எப்படி இருக்கணும், ஒய்ஃப் எப்படி இருக்கணும், எல்டர்ஸ் எப்படி இருக்கணும், ஒரு அந்த காலத்துல ஸ்லேவ்ன்றது யூஸ் பண்றாங்க, சர்வன்ஸ் எப்படி இருக்கணும், ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எப்படி இருக்கணும், எல்லாருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல் குரூப்ஸுக்கும் அவர் அட்வைஸ் பண்ண ஒரு காரியம் எஃபிஷியன்ஸ்ல நம்ம பார்க்கிறோம். when you move on to Philippians is also called as the லவ் லெட்டர் ஆஃப் பவுல் சொல்றான். ஃபுல்லா லவ் அத வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி, இட்ஸ் a prison letter,
மெயினா பாத்தீங்கன்னா பிலிப்பீன்ஸ் லாஸ்ட் சாப்டர் போய் பாத்தீங்கன்னா 2 லேடிஸ்க்கு சண்டை நடந்திருக்கும். அதனாலேயே அந்த சர்ச்ல ஒரு பெரிய ப்ராப்ளம். அதற்கு குறிக்கோளா வச்சு எழுதப்பட்ட ஒரு கோரா அடிக்கப்பட்ட ஒரு லெட்டர். when you go to Colossians, again a prism letter, worship of angels, தேவையில்லாத டீச்சிங்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் மிஷனரி ஜர்னி போனாங்க, செகண்ட் மிஷனரி ஜர்னி போனாங்க, அப்புறம் சர்ச்சஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, கொலோசஸ் சபை வந்துச்சு, அதுக்குள்ள புது டீச்சிங் எல்லாம் உள்ள வந்துருச்சு. சோ கரெக்ட் பண்றாரு, worship of angels வேண்டாம், நீங்க வந்து டோன்ட் பி earthly minded, இதை தாண்டி ஒரு லைஃப் இருக்கு, அதை பத்தி பாருங்க. திருப்பியும் ஜஸ்ட் லைக் ஹவ் எஃபிஷியன்ஸ்ல இண்டிவிஜுவல் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு எப்படி அவர் அட்வைஸ் பண்றாரோ, கொலோசியனுக்கும் பாத்தீங்கன்னா இஸ் அகைன் அட்வைசிங் ஆல் தீஸ் இண்டிவிஜுவல் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள். we'll go to the next 1 Thessalonians. 1 Thessalonians பாத்தீங்கன்னா தீமோத்தி தான் ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அவருடைய ஆவிக்குரிய மகன், ஸ்பிரிச்சுவல் சன் ஆஃப் பவுல், தீமோத்தி இஸ் கிவிங் a report about the Thessalonian church to Paul. ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாரு. அதே மாதிரி நீங்க கடைசி வரைக்கும் தேவ அன்பில் நிலைத்திருங்கன்னு சொல்றாரு. 1 Thessalonians 4 செகண்ட் கம்மிங்கை பத்தி, ஆண்டவர் வருகிற காரியங்களை பத்தி சில காரியங்கள் இருக்குது. இந்த ஒரு அதிகாரம் வைத்துக்கொண்டு, தானியேலோட வீக்ஸ் டீச்சிங்கை வைத்துக்கொண்டு, மத்த 24 அதிகாரம் வைத்துக்கொண்டு, ரெவலேஷனை மிக்ஸ் பண்ணி இப்போ நிறைய டீச்சிங்ஸ் இருக்குது. ஸோ ராப்சர் டீச்சிங் இருக்குது, ப்ரீ இருக்குது, மிட் ட்ரிபுலேஷன், போஸ்ட் ட்ரிபுலேஷன் இருக்குது, அண்ட் டார்பி மூலமா ராப்சர் டீச்சிங் வருது. அதுக்கு முன்னாடி ராப்சரே கிடையாது நம்ம சர்ச் ஹிஸ்டரியில. ஸோ வித்தியாசமான டீச்சிங்ஸ் ஆஃப் செகண்ட் கமிங் ஹேவ் கம் இன். அது வந்து இப்போ மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் தெசலோனியன்ஸ் எடுத்து முடிச்ச உடனே ஆண்டர் வந்து விட்டாரு, வரப்போகிறாருன்னு நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. ஸோ செகண்ட் தெசலோனியன்ஸ் அவர் எழுத பண்ண போனாரு, கவலைப்படாதீங்க, கேட்டின் மகன் வெளிப்பட்டாலோடைய 2வது வருகை வராது. ஸோ டோன்ட் பி டிசீவ்ட், டு நாட் ஃபால் ஃபார் ஃபால்ஸ் மிரக்கிள்ஸ். நிறைய காரியங்கள் இப்போ இந்த 20th சென்ச்சுரியில பார்க்கிற நிறைய காரியங்கள் ஃபர்ஸ்ட் சென்ச்சுரியில நடந்திருக்கு. பவுல் அதனால ஸ்ட்ராங்கா எழுதுறாரு. we'll go to Timothy. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா we saw all the letters that Paul wrote for churches எழுதின காரியங்கள் பார்த்தோம். 1 தீமோத்தி அவருக்கு 6 சாப்டர்ஸ் இருக்கும். இட்ஸ் a pastoral letter. ஒரு பாஸ்டர், 1 Timothy 3rd chapter, இதுதான் ரூல் புக் ஃபார் எவ்ரி பாஸ்டர். மினிஸ்ட்ரிக்குள்ள அடி எடுத்து வைக்கிறோமோ, ஒரு பாஸ்டரா இருக்கட்டும், எல்டரா இருக்கட்டும், மினிஸ்டரா இருக்கட்டும், மிஷனரியா இருக்கட்டும், டீச்சரா இருக்கட்டும், ப்ரீச்சரா இருக்கட்டும், ப்ராஃபட், அப்பாசல், வாட் எவர் வி கால் இட். ஐம் நாட் ஈவன் கெட்டிங் தட் அப்பாசல்ஷிப் இருக்குதா இல்லையான்னு கூட போகல. பட் நம்ம மினிஸ்ட்ரி பண்றோம், ஆண்டுடைய சீடர்களா இருக்கிறோம் அப்படின்னாலே 1 Timothy 3rd chapter becomes a thumb rule for any pastor. That's the litmus test. இப்போ பாஸ்டரா இருக்கிறது கரெக்டான பாஸ்டரா இருக்குனா இல்லையான்றதுக்கு 1 Timothy 3வது சாப்டர் அழகா எடுத்துக்கலாம். 6th chapter பாத்தீங்கன்னா அகைன் பவுல் நிறைய திருப்பி சொல்லிட்டே வருவாரு. உலகத்துக்கு காரியங்கள் வேண்டாம், பண ஆசை எல்லாத்தையுமுக்கு வேறு, இந்த மாதிரி நிறைய காரியங்களுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணுவாரு. அகைன் 1 Timothy ஸ்ட்ரெஸஸ் ஆன் தட். 2 Timothy பாத்தீங்கன்னா ஃபைனல். நம்ம ஏற்கனவே இந்த 2 Timothyல 2-3 வசனம் பார்த்தோம். மார்க்கை பத்தி சொல்றாரு, எனக்கு மார்க் வந்து பிரியமானவன் என் கூட வேணும், லூக்கா மட்டும் என் கூட இருக்கிறாருன்னு சொல்றாரு. இதெல்லாம் 2 Timothyல வரும். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் த ஹார்ட் பீட் ஆஃப் பவுல், ஆல்மோஸ்ட் லாஸ்ட் லெட்டர் ஆஃப் பவுல்ன்றதுனால அவர் ஆண்டவர்கிட்ட எவ்வளவு க்ளோஸா இருக்குன்றது காட்டுறதுக்கு அந்த 2 Timothy பார்க்கலாம். அகைன் டைட்டஸ் பார்த்தீங்கன்னா அகைன் another pastoral letter and different groups of people எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இருக்கும். நம்ம டிமோத்திக்கு சொன்ன நிறைய காரியங்கள் இங்க ரிப்பீட் ஆகும். அண்ட் பிலமன் ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்கும். தன்னை விட்டு ஓடி போன ஒனேசிமுவை திருப்பி சேர்த்துக்கோன்னு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் ஆன் லவ், ஆன் ரிப்பென்டன்ஸ், ஆன் ஃபர்கிவ்னஸ், ஆன் ரீகன்சிலியேஷன். இது ஒரு அழகான லெட்டர், ஒன் சாப்டர் லெட்டர் தட் ஹி ரோட் ஃபார் பிலமன். 17 புக்கு பார்த்துட்டோம். இப்போ லெட்ஸ் கம் பேக் டு ஹீப்ரூஸ். ஹீப்ரூஸ் பார்க்கும்போது இட்ஸ் த 18th 27 புக்ல 18வது புக். நான் சீக்வன்ஸா வந்து பிப்ளிக்கல் சீக்வன்ஸ்ல போகல, நான் ஆத்தர்ஷிப் சீக்வன்ஸ்ல போயிட்டு இருக்கிறேன். அதனால இட்ஸ் நாட் இன் தி ஆர்டர், கரெக்ட் ஆர்டர்ல இருக்காது. ஸோ ஹீப்ரூ 18th புக்கை பார்க்கும்போது எலிமெண்டரி டீச்சிங்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லா கிறிஸ்டியன்ஸுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு 6 காரியங்கள் இருக்கும். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இந்த 6 காரியங்கள்ல தான் பாத்தீங்கன்னா இப்போ வந்து எவ்வளவு லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் ஆஃப் டினாமினேஷன்ஸ் பிரிஞ்சு கிடக்குறோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை பிடிச்சிக்கிட்டு உக்காந்து இருக்கிறோம். ஸோ இந்த எலிமெண்டரி டீச்சிங்ஸ்ல மனசுல வச்சுக்கோங்க, we have to move ahead of it. இதை தாண்டி நம்ம போகணும் அப்படின்னு முக்கியமா the writer who wrote the epistle of Hebrews is strongly telling it. அந்த 6 காரியங்கள் இருக்கு. ஹேடன்ன்றத வாசிக்கிறீங்களா? எலிமெண்டரி டீச்சிங்ஸ். Yeah, therefore let us move beyond the elementary teachings about Christ and be taken forward to maturity, not laying again the foundation of repentance from acts that lead to death, and of the faith in God, instruction about cleansing rites, the laying on of hands, the resurrection of the dead, and eternal judgment. ஓகே, இந்த 6 காரியங்கள்
இப்பவும் பாத்தீங்கன்னா கரங்களை வைக்கிறது பத்தி, ஞான ஸ்நானத்தின் போதனையை பத்தி, ரிப்பன்டன்ஸே இல்லாம உள்ள வரலான்னு நிறைய டினாமினேஷன்ஸ் புதுசா வந்திருக்கிறாங்க. செகண்ட் கம்மிங்ல பிரிந்திருக்கிற சபைகள், ஜட்மெண்ட்ல பிரிந்திருக்கிற சபைகள். ஸோ இந்த 6 டீச்சிங்ஸ்ல தான் நம்ம சர்ச்சஸே நிறைய பிரிஞ்சு கிடக்குது. ஒரு முக்கியமான காரணம் ஹீப்ரூஸ் நம்ம பார்த்த உடனே ஒரு முக்கியமான சாப்டர் எல்லாருக்கும் பட்டு ஞாபகம் வரும். 52 சண்டே ஒரு வருஷத்துல இருந்துச்சுன்னா நம்ம சர்ச்ல பாத்தீங்கன்னா 2-3 சண்டே இந்த ஒரு சாப்டர்ல இருந்து பிரசங்கம் வந்துரும். எந்த சாப்டர் அது? ஹீப்ரூஸ் 11 தி ஃபேத், விசுவாசம்ன்ற சாப்டர்ல இருந்து எல்லாரும் ஸ்பெஷலிஸ்டா இருப்பாங்க. நல்லா இருக்கும். கதை சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கதை சொல்ற மாதிரி இருக்கும். நிறைய கேரக்டர் ஸ்டடி பண்ற மாதிரி இருக்கிறதுனால திஸ் பிகம்ஸ் அ வரப்பிரசாதம் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் டு ப்ரீச் ஃப்ரம் தி புக் ஆஃப் ஹீப்ரூஸ். பட் ஹீப்ரூஸ்ல ஒரு சாப்டர் மட்டும் தனியா எடுத்து போதிக்கிறதுக்கு இட்ஸ் ரியலி டேஞ்சரஸ் ஸ்டஃப். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து, ஆழமான கொஸ்டின்ஸ் வந்து ஹீப்ரூஸ்ல இருக்குது. ஏன் ஏஞ்சல்ஸ்க்கு சல்வேஷன் கிடையாது? ஏஞ்சல்ஸ் வந்து கிரியேட்டட் பீயிங்ஸ், மேன் வந்து கிரியேட்டட் பீயிங். பட் ஏஞ்சல்ஸ்க்கும் மேனுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏஞ்சல்ஸை வர்ஷிப் பண்ணலாமா? மேன் வந்து ஏஞ்சல்ஸோட படி மேலையா? ஜீசஸ் வந்து ஏஞ்சலுக்கு மேலையா? ஜீசஸ் வந்து யூத கோத்திரத்துல தான் பிறந்தாரு, ஆனா லேவியர்கள் தான் வந்து பிரீஸ்டா இருக்க முடியும், ஆனா ஆசாரணியா இருக்க முடியும். அப்புறம் ஜீசஸ் யூதா கோத்திரத்துல பிறந்த ஜீசஸ் எப்படி வந்து பிரீஸ்ட் ஆவார்? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் நம்மளுக்கு இருக்கும். ஆல் தீஸ் क्वेश्चंस have answers in the book of Hebrew. ஹீப்ரூஸ்க்கு எழுதின இந்த ஹீப்ரூஸ்க்கு இந்த நிருபத்துல இந்த ஆன்சர்ஸ் இருக்கும். லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஒன். ஃபேத் எல்லாரும் நான் சொன்ன மாதிரி 11வது அதிகாரம் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க. பட் த இம்பார்ட்டன்ட் திங் இங்க என்னன்னா, லெட்ஸ் ரீட் த ஃபர்ஸ்ட் வேர்ஸ் ஆஃப் த 12th chapter. பிரதர் ஹேர் வாசிங்க ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும். 12th chapter ஃபர்ஸ்ட் வேர்ஸ், ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் வாசிங்களேன். Yeah, therefore since we therefore வார்த்தை மட்டும் therefore அப்படின்னு 12th chapter தொடங்கும். சோ 12th chapter புரியணும்னா 11th chapterல ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல இருந்தா வரணும். 11th chapterல என்ன வரும்? ஃபர்ஸ்ட் வேர்ஸ்ல இருந்தா now faith. Yeah, now faith is the assurance. அத ஃபுல் வசனம் வேண்டாம், ஃபுல் வார்த்தை ஃபர்ஸ்ட் வார்த்தை மட்டும் தான் நான் கேக்குறேன். சோ என்னன்னா 12th chapter புரியணும்னா 11th chapter ஃபர்ஸ்ட் படிக்கணும். 11th chapter புரியணும்னா now faith. என்ன faithன்னு படிக்கணும்னா 10th chapter ஃபர்ஸ்ட் தொடங்குங்க. For the law. For the law. எந்த law அப்படின்னு படிக்கணும்னா 9th chapter போகணும். 9th chapter first verse. Now even the first covenant. Now even the first covenant. ஏதோ ஒரு covenant பத்தி முந்தின அதிகாரத்துல தொடங்குது அப்படின்னா 8வது அதிகாரத்துக்கு போகணும். first verse. Now the main point. Now the main point. என்ன main point? ஏதோ சொல்லியிருக்காரு, அதுக்கு கண்டினியூஷன் தான் 8வது அதிகாரத்துல வருது. அப்படின்னா 7வது அதிகாரம். For this Melchizedek. This Melchizedek. இந்த Melchizedek யாருன்னு பார்க்கணும்னா முந்தின அதிகாரத்துக்கு போகணும். 6வது அதிகாரம் first verse. Therefore leaving the elementary. Therefore நம்ம இந்த பார்த்த வசனம் அந்த 6வது அதிகாரம். Therefore இந்த elementary teachings கடந்து நீங்க போகணும்ன்றாங்க. 5வது அதிகாரம் வருவோம். For every high priest. For every high priest. 4வது அதிகாரம். Therefore let us fear. 3வது. Therefore holy brethren. Therefore. 2வது. For this reason. For this reason. அப்படியே 1வது அதிகாரத்துக்கு வந்துடணும். தமிழ்ல பாத்தீங்கன்னா அன்றியும் ஆதலால் அப்படின்னு மாறி மாறி வந்துட்டே இருக்கும். சோ ஹீப்ரூஸ் படிக்கிறது மட்டும் ஏதாவது ஒரு சாப்டர் நடுவுல இருந்து எடுத்து நம்ம படிக்க தொடங்கணும்னா டோட்டலி அவுட் ஆஃப் கான்டெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட்ல வந்துடும். ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஸ்டார்ட் ஹீப்ரூஸ் ரைட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சாப்டர். இல்லைன்னா இடையில படிச்சோம்னா நம்மளுக்கு வேற ஏதாவது தவறான டீச்சிங்ஸ் வரும். ஹீப்ரூஸ்லயும் புக் ஆஃப் ஹீப்ரூஸ்ல இருந்து தவறா ஒரு சாப்டரை மட்டும் பிடிச்சிட்டு கொண்டாடுறதுனால அகெயின் ஜஸ்ட் லைக் ஹவ் 1 கொரிந்தியர்ல இருந்து நிறைய டினாமினேஷன்ஸ் முளைச்சிருக்குதோ, ஹீப்ரூஸ்ல இருந்து எக்கச்சக்க டினாமினேஷன்ஸ் முளைச்சிருக்குது. ஜேம்ஸ் வருவோம். ஹூஸ் திஸ் ஜேம்ஸ்? நம்ம ஏற்கனவே பவுல் சொன்னதாக கலாத்தியர் 1 அதிகாரத்துல பார்த்தோம். கேபாவை மட்டும் நான் மீட் பண்ணேன். அண்ட் ஜேம்ஸ் த லார்ட்ஸ் பிரதர் ஆஃப் ஜீசஸ். தேசுவானவருடைய பிரதர் ஜேம்ஸ் has written one book in the Bible. 19வது புக். ஜேம்ஸ் பாத்தீங்கன்னா 5 அதிகாரம் இருக்கும். there are lot of discussions going on. ஜேம்ஸ் வந்து ஒருவேளை work related salvation அத போதிக்குதா? entire Bible talks about salvation through faith alone in Christ. பட் இது மட்டும் ஒர்க் ரிலேட்டட் சொல்யூஷனை போதிக்குதான்னு சில அதிகாரத்துல சில வசனங்களை வைத்துக்கிட்டு டிஸ்கஸ் பண்ணப்படுகிறது. பட் ஜேம்ஸ் உடைய ஹார்ட் பீட்டை நம்ம பார்ப்போம். ஜேம்ஸ் 1வது அதிகாரம் எடுத்துக்குவோம். Let's take James. 2வது வசனம் எப்படி தொடங்குது?
consider it all joy. அப்புறம் Consider it all joy, my brethren, when you encounter various... my brothers. அவர் லெட்டர் எழுதும் போது பாத்தீங்கன்னா எப்படி அவர் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்றாருன்னு பாருங்க. தட் இஸ் த மெயின் கோர் தீம் தட் ஐ வாண்ட் டு ஹைலைட். இங்க மை பிரதர்ஸ்னு அவர் சொந்தம் கொண்டாடுறாரு, அந்த கனெக்ஷன் அவர் உருவாக்குறாரு. 19வது வசனம், this you know my beloved brethren. மை பிலவட் பிரதர், அவருடைய அந்த அன்பை ஒரு ஸ்டெப் மேல கூட்டுறாரு. லைட்டா ஒரு அட்ஜெக்டிவ் ஆட் பண்ணிக்கிறார். பிரதரன் மட்டும் இல்லாம மை பிலவட் பிரதர், ஏன்னா அன்பான சகோதரரே, பிரியமான சகோதரரேன்னு இருக்கும் தமிழ்ல. அடுத்தது 3ஆம் அதிகாரம் வரலாம். சரி, 2ஆம் அதிகாரம் போலாம். ஃபர்ஸ்ட் வசனம் my brethren. மை பிரதரன். 5வது வசனம் listen my beloved brethren. மை பிலவட் பிரதர். அவர் வந்து இந்த லெட்டரை நம்ம தான் இந்த ஜேம்ஸோட லெட்டர் எடுத்து வாசிக்கிற ஆட்களா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அப்படியே 3rd சாப்டர் வருவோம். அல்ல 2nd சாப்டர்லயே பாத்தீங்கன்னா 14th verse படிங்க. Yeah, 2nd chapter verse 14. What use it is, my brethren. அதான் அகைன் another my brethren. அப்புறம் 3வது சாப்டர் ஃபர்ஸ்ட் verse, let not many of you become teachers, my brethren. மை பிரதரன். அவர் வந்து எல்லா இதுலயும் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே வராரு. 4வது சாப்டர் 4வது வசனம், 4th chapter 4th verse, you adulterers, do you not know that friendship with the world is hostility towards God? you adulterers. தமிழ்ல பாத்தீங்கன்னா விபச்சாரரே விபச்சாரியே இருக்கும். நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. பிலவட் பிரதர்ஸ்ன்றாரு, பிரதர்ஸ் சொல்றாரு, சகோதரரே, பிரியமான சகோதரரே சொல்லிட்டு இருந்தாரு. திடீர்னு அவ்வளவு கொஞ்சிட்டு இருந்த மனுஷன் பலார்னு ஒரு அற விட்டுட்டாரு. கண்ணத்துல இழுந்த இடம் மாதிரி யூ அடல்ட்ரஸ் சொல்லி முடிச்சுட்டாரு. அது முக்கிய காரணம் அவர் அங்க ஒரு ஸ்ட்ரெஸ் வைக்கிறார். திஸ் இஸ் த கோர் தீம் ஆஃப் ஜேம்ஸ். 4th chapter 4th verse. ஏன் அவர் அப்படி கோவப்படுறாருன்னு பாருங்க. Do you not know that friendship with the world is hostility towards God? Basically, earthly prosperity gospel versus heavenly gospel குள்ள டிஃபரன்ஸ் கொண்டு வரார். Don't be earthly minded, be heavenly minded என்றதுக்கு ஆழமா he is actually stressing. 5th chapter when you move on, it talks about healing and all, about எப்படி வந்து வியாதியஸ்தன் குணமாகறான், about forgiveness, about confessionலாம் வருது. பட் ஜேம்ஸ் வந்து again just like how I said about Hebrews, ஜேம்ஸ் வந்து full 5 அதிகாரமும் தொடர்ந்து படிங்க. it will be really useful. So James was a brother of Jesus. Don't change in letter நம்ம பார்க்கணும். ஜேம்ஸ் 5 அதிகாரம் ஒரே சிட்டிங்ல நீங்க வாசிச்சு முடிக்கணும். மெடிடேட் பண்ணும்போது it will be helpful. And core theme is நம்ம சொன்ன மாதிரி James 4th chapter 4th verse is the core theme. Jude யாரு? Jude is again another brother of Jesus. Jude, Josiah and James எல்லாம் பாத்தீங்கன்னா பிரதர்ஸ் ஆஃப் ஜீசஸ். இதுல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சாப்டர் தான். ஆல்மோஸ்ட் Philemon and Jude are the two smallest chapters in the New Testament. எல்லாம் ரெண்டும் ஒரு சாப்டர் தான் இருக்கும். பட்டு முடிச்சிடலாம், ரீட் பண்ணி முடிச்சிடலாம். And prophecy of Enoch, அது வாசிக்கலாமே. ஜூட் எடுத்தவங்க வாசிக்கலாமே. ஜூட் எடுத்தவங்க we'll read those two verses 14 and 15. Yeah. It was also about these men that Enoch in the 7th generation from Adam prophesied, saying, behold, the Lord come with many thousands of his holy ones to execute judgment upon all and to convict all the ungodly of all their ungodly deeds which they have done in an ungodly way, and of all the harsh things which the ungodly sinners have spoken against him. Okay. ஈனோக்கு கிரைஸ்டுக்கு 1000 வருஷத்துக்கு முன்னதாக வாழ்ந்த ஈனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஈனோக்கு ஆண்டோட ஜட்ஜ்மெண்ட்டை பத்தி ஒரு ப்ராஃபஸி சொல்றாரு. ஒன் ஆஃப் தி ஃபர்ஸ்ட் ப்ராஃபஸிஸ் இன் த பைபிள், தட் டு அபவுட் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் கிரைஸ்ட். எவ்வளவு க்ளோஸா இருந்தா இந்த மாதிரி ஒரு ப்ராஃபஸியை சொல்ல முடியும். There is a book called the book of Enoch.
சில டிவி சேனல்ஸ்ல பார்த்தோம்னா சில ப்ரீச்சர்ஸ் வில் யூஸ் திஸ் எக்ஸாம்பிள் சேயிங் நான் புக் ஆஃப் ஈனோக்ல இருந்து நான் போதிக்கிறேன் அப்படின்னு நிறைய காரியங்களை போதிப்பாங்க. ஐ வில் கிவ் அ பிரீஃப் அபவுட் திஸ் புக் ஆஃப் ஈனோக். ஏன்னா இதோடைய பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ரெண்டையும் சொல்லிடுறேன். ரீசன் என்னன்னா, நம்ம இப்போ இன்டர்நெட்ல நிறைய காரியங்கள் அவைலபிளா இருக்கனால நம்ம கியூரியஸா நிறைய காரியங்களை படிப்போம். தேவையில்லாத காரியங்கள் உள்ள போய் வந்து நம்ம டிவேட் ஆகாம இருக்கிறதுக்கு யூஸா இருக்கும். இந்த புக் ஆஃப் ஈனோக்ல பாத்தீங்கன்னா ஒரு 105 சாப்டர்ஸ், 105 சாப்டர்ஸ் இருக்குது. இத 5ஆ பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து புக் ஆஃப் வாட்சர்ஸ். வாட்சர்ஸ்ன்றதுன்னு பாத்தீங்கன்னா கண்காணிக்கும் ஏஞ்சல்ஸ், கண்காணிக்கும் தூதர்களுடைய புக். ஒரு ஃபியூ சாப்டர்ஸ் இருக்குது. தட் இஸ் புக் ஆஃப் வாட்சர்ஸ் ஃபர்ஸ்ட் இருக்கிறது. செகண்ட் பாத்தீங்கன்னா பேரபிள்ஸ் ஆஃப் ஈனோக். ஜஸ்ட் லைக் ஹவ் ஜீசஸ் ஹஸ் டோல்ட் பேரபிள்ஸ், நிறைய பேரபிள்ஸ் ஆஃப் ஈனோக்கு நிறைய காரியங்கள் இருக்கு. மூணாவது, பைபிள்ல எங்கேயும் இல்லாத நிறைய காரியங்கள், அஸ்ட்ரானமியை பத்தி நிறைய காரியங்கள் இருக்கு. நம்முடைய இயேசுவானவர் பிறக்கும் போது கிழக்கில இருந்து வந்த சாஸ்திரிகள் நிறைய காரியங்களை வானத்துல இருந்து பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து வந்தது மாதிரி ஜொராஸ்ட்ரனிசம் டீச்சிங் நிறைய புக் ஆஃப் ஈனோக்ல அஸ்ட்ரானமி பத்தி நிறைய காரியங்கள் இருக்கு. நாலாவது பாத்தீங்கன்னா ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ். இப்பொழுது நிறைய டெஸ்டிமனிஸ் தட் வி ஹியர், நான் அதை பார்த்தேன், எங்க பார்த்தேன், நான் மோட்சத்துக்கு போயிட்டு வந்தேன், நரகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு பார்க்கிற காரியங்கள் நிறைய ஏற்கனவே புக் ஆஃப் ஈனோக்ல இந்த மாதிரி காரியங்கள் நிறைய இருக்கு. அதனுடைய பிரதிபலிப்பு நிறைய பேருடைய டெஸ்டிமனிஸ்ல நம்ம பார்க்கலாம். அஞ்சாவது பாத்தீங்கன்னா எபிசில் ஆஃப் ஈனோக். நம்ம எப்படி பாத்தீங்கன்னா நியூ டெஸ்டிமெண்ட் ஆதர்ஸ் எப்படி நிறைய லெட்டர்ஸ் எழுதுறாங்களோ, பவுல் எப்படி எபிசில் எழுதினாரு, யாக்கோப் எப்படி எபிசில் எழுதினார், த ரைட்டர் டு தி ஹீப்ரூஸ் எப்படி எபிசில் எழுதினாரோ அதே மாதிரி ஈனோக்கும் எபிசில் எழுதினார் அப்படின்னு பாக்குறோம். இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 36 அதிகாரம் அந்த புக் ஆஃப் வாட்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஊரியேலு, ராஃபேலு, கேப்ரியேலு, மைக்கேலு, இந்த மாதிரி ராக்கேலு, அப்புறம் பாத்தீங்கன்னா சராக்கியல், இப்படி நிறைய ஏஞ்சல்ஸுக்கு புது பேரு கொடுக்குறாரு ஈனோக். நம்மளுக்கு பைபிள்ல 2-3 மைக்கேல் இருக்கும், கேப்ரியல் இருக்கும் பார்த்திருக்கிறோம். பட் எக்ஸ்ட்ரா நிறைய இந்த மாதிரி ஏஞ்சல்ஸோட நேம்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த ஏஞ்சல்ஸும் ஈனோக்கும் கான்வர்சேஷன் பண்ணிட்டே இருக்கிறாங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த புக் ஆஃப் வாட்சர்ஸ். இந்த செகண்ட் பாத்தீங்கன்னா செகண்ட் சாப்டர் நம்ம யூதா புக்ல இருக்கிற 14வது வசனம் 15வது வசனம் ஈனோக்கோட ப்ராஃபசி இந்த புக் ஆஃப் ஈனோக்ல 2வது சாப்டர்ல இருக்கு. 2 சாப்டர் தான், 2 வசனம் தான் இருக்கும். அது அப்படியே அங்க ஃபில் ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம பைபிள்ல பாத்தீங்கன்னா ஜெனசிஸ்ல நெஃபிலிம்ஸ்னு இருக்கும், இந்த ஜெயண்ட் பீப்புள் ஒரு ஆஃப் ஸ்பிரிங்ஸ் ஆஃப் டாட்டர்ஸ் ஆஃப் மென், அப்புறம் சன்ஸ் ஆஃப் காட்ல இருக்கிற இது. நெஃபிலிம்ஸ் யாரு, நெஃபிலிம்ஸ் எப்படி வந்து அவங்கள்ட்ட இந்த ஈவில் ஸ்பிரிட் புறப்பட்டு வருது, இந்த மாதிரி நிறைய அம்புலி மாமா கதைகள் நிறைய அங்க இருந்து வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா ஏபேலுடைய ஸ்பிரிட் திருப்பி வந்து காயின் கூட எப்படி கான்வர்ஸ் பண்ணுது அப்படின்னு சில காரியங்கள் வரும். ஆனா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, ஈனோக்கு என்ன பண்ணுவாரு, நம்ம ஜெனசிஸ் 3rd சாப்டர்ல பாத்தீங்கன்னா கடைசி வசனம் என்ன இருக்குன்னா, யாதாமும் ஏவாளையும் ஆண்டவர் வந்து அந்த தோட்டத்துல இருந்து வெளியில அனுப்பிட்டு வாட்சஸ போட்டுட்டு கார்டன் ஆஃப் ஈடனை ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. அந்த ட்ரீயை மெயினா ப்ரொடெக்ட் பண்ணுவாரு. ட்ரீ ஆஃப் லைஃப் கிவிங் ஃப்ரூட் ட்ரீ இருக்குல்ல, ட்ரீ ஆஃப் லைஃப், அதை ப்ரொடெக்ட் பண்ணி மூடிடுவாரு. ஏன்னா அதுல யாரும் தனியா புசிக்க கூடாது. நான் ஈனோக்கு என்ன பண்ணுவாரு, போய் அந்த வாட்சர், அந்த ஏஞ்சல் பேர் என்ன இருக்கும்னா அதுல ஜத்தீல் அப்படி இருக்கும், ZATEEL, ஜத்தீல் அப்படின்ற அந்த வாட்சர் கூட போய் அவர் ஆர்கியூமெண்ட் பண்ணி பேசி அந்த ஏஞ்சல் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஓபன் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ள போய் ஈனோக்கு என்ன பண்ணுவாரு, அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ தொட்டு பார்ப்பாரு, அதை ஸ்மெல் பண்ணி பார்ப்பாரு. அந்த ஸ்மெல் எல்லாம் அவர் வர்ணிச்சு எழுதியிருப்பாரு. இந்த மாதிரி காரியங்கள் இட்ஸ் டேஞ்சரஸ் ஃபார் அஸ் டு கெட் இன்டு த புக் ஆஃப் ஈனோக். ஏன் அப்படின்னா நிறைய தேவையில்லாத டீச்சிங்ஸ், தேவையில்லாத டாக்டரின்ஸ் நிறைய உள்ள வந்து நம்ம பிக்ஸ் பண்றதுக்கு காரணமா இருக்கும். ஆனா இதை எடுத்துட்டு நிறைய பேர் இப்போ போதிக்க தொடங்கி இருக்கிறாங்க. we have to vary. that is the reason why this book is not included in the Bible. so let's not, even though ப்ராஃபஸி ஈனோக் கொடுத்த ப்ராஃபஸி யூதாக்கு அறிந்திருக்கிறாங்க, அதை வச்சுட்டு அந்த 2 ப்ராஃபஸியை வச்சுட்டு புக் ஆஃப் ஈனோக்னு ஒரு புக்கை ப்ரிப்பேர் பண்ணி 105 சாப்டர்ஸை வச்சு நிறைய காரியங்கள், வேதத்திற்கு புறமான காரியங்கள் நிறைய அந்த புக்ல அங்க இருக்குது. So even when we hear about these things, let's not get deceived, let's not get in depth. யாக்கோபு அண்ட் யூதா, இந்த 2 ரைட்டர்ஸ், ஜீசஸோட பிரதர்ஸ் பாத்தீங்கன்னா மற்ற எல்லா ரைட்டர்ஸும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேத்யூ பார்த்தோம், the guy who was good in numbers, was a chartered accountant. second மார்க் பார்த்தோம், who was good in linguistics guy. third லூக்கா பார்த்தோம், who was a doctor. then the PhD scholar பவுல பார்த்தோம், who was very good, is almost like a PhD scholar, கமாலியலோட ஸ்டூடெண்ட்னு பார்த்தோம். then we Hebrews பார்த்தோம், அது unknown author who wrote Hebrews ன்னு இன்னும் ஓடிட்டு ரீசன் போயிட்டு இருக்கு. பழைய KJV பைபிள் எல்லாம் பாத்தீங்கன்னா பால்னு இருக்கும், பட் there are certain reasons why பால் இருக்காது அப்படின்னு இருக்குது. because Paul usually addresses Timothy as a son அப்படின்னு இருக்கும். ஆனா இந்த ஹீப்ரூஸ்ல மட்டும் பிரதர்னு அட்ரஸ் பண்ணனால one of the reasons பால் இருக்காது அப்படின்னு. இன்னும் ஆத்தர்ஷிப் வந்து அதை டிஸ்கஸ் பண்ணாலும்
the book of Hebrews was written by a man of God who was guided by the Holy Spirit. That's very clear. James and Jude, இவ்வளோ கேரக்டர்ஸ் புக் எழுதினாலும் ஜேம்ஸ் அண்ட் ஜூட் பாத்தீங்கன்னா the brothers of Jesus. These people, மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் பாத்தீங்கன்னா 3.5 years of Jesus ஓட லைஃப் ஆன் earth கூட இருந்த ஆட்களா இருக்கலாம். பட் these people, James and Jude, were with Jesus throughout. அவங்க கீழ் வீட்லயே இருந்த ஒரு கூட இருந்த பிரதர்ஸ், பர்ஃபெக்ட் பிரதரோடைய இம்பர்ஃபெக்ட் பிரதர்ஸா இருந்திருக்காங்க. ஸோ ஒரு பர்ஃபெக்ட் பிரதர், ஒரு நல்ல பிரதருக்கு கூட சிப்ளிங்கா இருந்தா எவ்வளவு ஒரு கஷ்டம் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க இங்க people are listening, if you have siblings at home, ஒரு குட் உங்களுக்கு சிப்ளிங் இருந்தாங்கன்னா how your parents will be like talking to you பார்க்கலாம். So Jude and James might have gone through that kind of a thing also because they are brothers of Jesus. Finally we come to John and Peter, who have written 7 books in the New Testament. ஏன் இவங்களை கடைசியா நான் வச்சிருக்கிறேன்னா, இந்த 8 ஆத்தர்ஸ் நம்ம பார்த்தோம், 9 ஆத்தர்ஸ் மொத்தம் ஹீப்ரூ யாரும் எழுத தெரியாததுனால இவ்வளவு ஆத்தர்ஸ்ல நம்ம பார்த்ததுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ ஆத்தர்ஸ் நம்ம சீக்வன்ஸ்ல அப்படியே எடுத்துட்டு வந்தோம்னா, all of them are well educated people. They are scholars, they are doctors, they are PhD people, they are even linguistic superiority இருக்கிற ஆட்கள், people who are chartered accountants, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்த போதிலும் there are 2 people, John and Peter, whom God used to write 7 books. The Gospel of John, 1 Peter, 2 Peter, 1 John, 2 John, 3 John, and finally the book of Revelation. 7 புக்கை எழுதுறதுக்கு யூஸ் பண்ண இது கேரக்டர்ஸ் யாருன்னா, இந்த கேரக்டர்ஸ் யாருன்னு நம்ம பைபிளை வாசிடுவோம். we can unmute and read Acts of the Apostle 4th chapter 13வது வசனம். அப்போஸ்தலர் 4:13. Yeah. பேதுரும் யோவானும் ஒரு அற்புதம் நடத்தி Now as they observed the confidence of Peter and John and understood that they were uneducated and untrained men, they were amazed and began to recognize them as having been with Jesus. Unschooled men, untrained men. They might have known the Old Testament law இருக்கலாம், but compared to the general public, they were unschooled or untrained, formal education untrained ஆன ஆட்கள். they were fishermen இருந்த ஆட்கள். இப்படி ஒரு ஆட்கள் மூலமாகவும் God had used them to write பைபிள்ல 7 புக்ஸ் எழுதுறதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. and these unschooled untrained men எழுதின பைபிளை தான், எஸ்பெஷலி புக் ஆஃப் ரெவலேஷன்லாம் பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் பீப்புள் எஸ்கட்டாலஜிக்கல் ஸ்டடீஸ்ல இதை படிச்சுட்டு இப்போ PhD ஸ்காலர்ஸா டாக்டரேட்ஸா நிறைய பேர் ஆகுறாங்க. ஸோ காட் கேன் யூஸ் எனி ஒன், பி இட் வெல் எஜுகேட்டட் ஆர் படிப்பே அறிவே இல்லாம இருந்தாலும் சரி. when we have a closer walk with God, God can use us mightily அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள், கிளாசிக் எக்ஸாம்பிள் இஸ் ஜான் அண்ட் பீட்டர், யோவானும் பேதுரும். Final, this I'm closing with this, then we'll open for a Q&A. I am closing with this. We have 9 authors, or 260 chapters தான் இருக்குது மொத்தம் பைபிள்ல. if you take the Bible that we have, 66 booksல 39 in the Old Testament and 27 in the New Testament பார்க்கணும், 1189 chapters இருக்குது. New Testament alone பார்த்தோம்னா we have 260 chapters, and this இஸ் நிறைய பைபிள் ஸ்டடி மெத்தடாலஜிஸ் இருந்தாலும் லாஸ்ட் வீக் நம்ம ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ரன் த்ரூ இதே மாதிரி பண்ணோம். இப்போ நியூ டெஸ்ட்மெண்ட் படிக்கணும்னா ஒரே நாள் போதும், 18 hours 34 minutes. திஸ் இஸ் நார்மல் ரீடிங் டைம் ஆஃப் அ ஹியூமன் பீயிங். நார்மல் ஆவரேஜ் ரீடிங் டைம் ஆஃப் அ ஹியூமன் பீயிங் பார்த்தா ஒவ்வொரு புக்குக்கும் எவ்வளவு ஹவர்ஸ் ஸ்பெண்ட் ஆகும். நம்ம ஐம் நாட் ஈவன் டாக்கிங் அபவுட் மெடிடேஷன், புரிஞ்சு படிக்கிறதுக்கு மத்தேயு புக் ஆஃப் காஸ்பெல் பாத்தீங்கன்னா 2.5 மணி நேரம் தான் ஆகும். ரெவலேஷனே 1.25 மணி நேரம் தான் ஆகுது, 1 hour 15 minutes தான் ஆகுது. அண்ட் சில புக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 2 minutesல முடிஞ்சிடும். 1 John, 2 John, 3 John, Jude இதெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டு முடிஞ்சிடும். அவ்வளவு டைம் தான், அதுக்கு மேல டைம் கிடையாது, பிகாஸ் தீஸ் ஆர் ஸ்மால் புக்ஸ். ஸோ அப்படின்னு இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல பாக்கணும், இட் ஜஸ்ட் டேக்ஸ் 18 hours 34 minutes. If you have the habit of fasting and praying, just spend one day and you're done with the New Testament completely. The reason why I'm stating this, the last slideல போட்டிருக்கேன்னா, most of us are readers இருக்க சான்ஸ் இருக்கு. I spent time with a lot of youngsters who are very good in reading. Harry Potter வாசிப்பாங்க, Game of Thrones வாசிப்பாங்க, Lord of the Rings வாசிப்பாங்க. These books are, compared to the Bible, these are bigger books. Quantum of chapters, quantum of content நிறைய இருக்கும். ஆனா அந்த புக்ஸே பாத்தீங்கன்னா
தொடர்ந்து 2-3 நாள் நைட் சிட்டிங் போட்டு உட்காந்து முடிச்சு ஃபுல்லா ரீட் பண்ணி முடிச்ச ஆட்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. பட் ஈவன் தோ தே ஆர் கிறிஸ்டியன்ஸ், ஈவன் தோ தே ஆர் சில்ட்ரன் ஆஃப் காட், ஈவன் ஒன்ஸ் வந்து ஜெனசிஸ்ல இருந்து ரெவலேஷன் கூட ரீடிங் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிச்சிருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லாம இருக்கும். தட் இஸ் வை ஐ வாண்டட் டு எண்ட் திஸ் வித் திஸ் பர்டிகுலர் சார்ட். ஒரே நாள் போதும், 18 hours 34 minutes. If you have the habit of fasting and praying, one day is more than enough to complete Matthew to Revelation. இன்னொரு ஒரு ரீடிங்க்கு ஃபைனலா முடிக்கலாம். there are different reading methodologies. மறையோட ரீடிங் மெத்தடாலஜி இருக்குது, நிறைய ரீடிங் ஸ்கெடியூல்ஸ் இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டார்டிங்ல வந்து யோவான் படிங்க, ஸ்டார்டிங்ல வந்து ஒரு சாம் படிங்க, ஒரு ப்ராவர்ப்ஸ் படிங்க, பழைய ஏற்பாட்டுல ஒரு 5 அதிகாரம், புதிய ஏற்பாட்டுல ஒரு 2 அதிகாரம் படிங்க. பீப்புள் கேன் கிவ் அஸ் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் ரீடிங் த பைபிள். ஆனா பைபிளை நம்ம முதல் புரியணும் அப்படின்னா it's always better. Last weekல பார்த்த மாதிரி it's better to start from Genesis, go one by one, ஒவ்வொரு புக்கா போறது better. Unless and until you finish the first 17 books in the Bible, Genesis to Esther, to understand the history, and unless and until you read the last 17 books in the Old Testament, that is the prophetic books ல தொடங்கி 5 major prophets தொடங்கி and 12 minor prophets ல முடிய ஓசியா டு மலாக்கியா புரியிற வரைக்கும் we wouldn't understand why New Testament is written in a particular sequence. So it's always advisable, it's always better to first finish the entire Old Testament. Interested படிச்சோம்னா 1 month is more than enough for us to finish the entire Bible. நிறைய பேர் 1 year reading plan அந்த மாதிரிலாம் போடுவாங்க. But if you have spent time an hour each every day in the morning and the night, it's more than enough for us to even 28 days முடிக்கலாம். காலையில ஒரு 1 hour and night 1 hour நம்ம if spend time on reading the Bible, 28 days we'll finish the entire Bible. So with that, we'll close it. Brother Sam, we'll stop live, but we'll open it for Q&A. Just Facebook viewers, thank you so much. Thank you for participating in this session. More videos are going to come every week. We'll keep you posted. Thank you.